ஹாய்ப்பா, இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள டிப்பு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கரப்பான்பூச்சி நம்ம வீட்டை விட்டு எப்படி விரட்டலாம், எப்படி வர விடாமல் தடுக்கலாங்கிற வீடியோ உங்களுக்கு இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம வந்து தங்க நகையில் கல் நகையில் எப்படி பளபளப்பாக்கலாங்கிற வீடியோவும் இருக்குது. அது நேரத்தில் எனக்குள்ள ஒரு சந்தேகத்தையும் உங்களோட நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போட்டிருக்க பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வெல்கம் டு நம்ம கல் நகை வந்து நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு நம்ம வந்து பவுடர் போட்டு வைக்கலாம், விபூதி போட்டு வைக்கலாம். அதில் உள்ள நீர் சத்து, எண்ணெய் சத்து எல்லாத்தையுமே இழுத்துரும். அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் தான் நான் வந்து இன்றைக்கி பவுடரை போட்டு வச்சு கரெக்டாக 2 வாரம் ஆச்சு. இந்த பவுடர் தான் நான் போட்டு வச்சேன். கரெக்டாக 2 வாரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கல் நல்லா பளபளன்னு போயிருக்கு, நகை நல்லா பளபளன்னு போயிருக்கு. ஆனால் மொத்தம் 4 காப்பு, 4 காப்பில் 2 காப்பில் வந்து கொஞ்சம் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு எண்ணெய் இறங்கிருந்துச்சு. அது போகலை, அது அப்படியே தான் இருக்குது. லேசாக ஒரு சொட்டு மாதிரி இருந்தது, எண்ணெய் இறங்கியிருந்த காப்புக்கும் சரியாக வந்துருச்சு. நிறையா உள்ளது போகல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கல் நகை நல்லா பளபளன்னு இருக்குது. நம்மளுக்கு இயற்கையாக பவுட்ரு இதெல்லாம் போட்டு அதை நல்லா தேய்ச்சாலும் நம்மளுக்கு பளபளன்னு போயிடும் கல் நகை. இது எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த டிப்பை தான் நான் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகேயா, நான் வந்து பளபளப்பு கண்டிலாம் இது போட்டு வச்சேன் 1வது. 2வது எண்ணெய் வரை இறங்கிருச்சு. நான் போன வாரம் போட்டுக்கிட்டு போயில பார்த்தா எண்ணெய் இறங்கி போயிருக்கு 2 காப்பில். இயற்கை தோடுகளுக்கு இறங்கும், காப்புக்கு இறங்கியிருக்கு. ஈரத்தோடு வச்சுட்டேனா இல்லை என்னன்னு தெரியலை. இயற்கை கல் நகையெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரை சுற்றி நீங்கள் வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம இந்த இதிலேருந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படும் நம்ம நகை. இப்போ நகை விலை விற்கிற விலையில் நம்ம இருக்கிற பொருள் நல்லா பாதுகாத்துக்கிறோம். இந்த அளவுக்கு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் இறங்கியிருக்கு. இதை நம்ம எப்படி வெளியாக்கலான்னு எனக்கு ஐடியா இல்லை. பவுடருக்குள்ளே போட்டு வச்சேன், விபூதி இல்லை, பவுடருக்குள்ளே போட்டு வச்சேன். ஆனால் வந்து 2 காப்புக்கு நல்லா போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் உள்ளது, நிறையா உள்ள 2 காப்புக்கு இன்னும் போகலை. அதை வந்து அதுக்கு நான் என்ன செய்யலான்னு தெரியலை. இல்லை கடையில் கொடுத்தா நம்ம எண்ணெய் எடுக்கணும். உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். இயற்கையாகவே சொல்லுவாங்க, தங்க நகையோட கல் நகையை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சா? நான் அதுக்கு மேலே தனித்தனியாக தான் வைப்பேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே வச்சிடறேன்னு நினைக்கிறேன். டிஷ்யூ பேப்பரை சுற்றியும் வைக்கிறதும் கிடையாது. இந்த மாதிரி அப்படி அப்படியே வச்சுறது. இது வந்து கொஞ்சம் பளபளப்பு குறவாக இருந்தனால அதே பவுடர் உள்ளுக்கு நான் போட்டு விட்டேன். கை செயின், என்னோடய கை செயின் போட்டு விட்டேன். நல்லா பளபளன்னு போயிடுச்சு பாருங்கள். தங்கமும் நல்லா போயிடுச்சு, அந்த இதுவும் போயிடுச்சு. நல்லா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நகை வந்து நல்லா பளபளன்னு இருக்குது. அதில் வந்து 100% கரந்தி. நம்மளுடைய நகை வந்து பவுடருக்குள்ளே போடும்போது அவ்வளோ மங்கலாக இருந்துச்சு. நான் அதை வீடியோ எடுக்கலை. ஆனால் வந்து இப்போ நல்லா பளபளன்னு நல்லா கல் நகை நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. அது கரெக்டு. ஆனால் அந்த எண்ணெயை வந்து அது வந்து 2 காப்புக்கு நம்மளுக்கு எடுக்கலை. இந்த பார்த்திங்களா அப்படியே இருக்குது, தெரியுதா? இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு தெரியலை. யாவத்தில் இருக்குது. ஆனால் வந்து எண்ணெய் பொருளை போட்டு ஏதோ ஒரு பொருளை போட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த எண்ணெய் இறங்கிரும். அது எதுலேயே படித்த யாவும் இருக்குது. ஆனால் எண்ணெய் பொருளுங்கிறது யாவத்துக்கு வரவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம நகை கடையில் கொடுத்து நம்ம வந்து எண்ணெய் எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு இது நம்ம செய்யணும். எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த கைச்சி நல்லா மங்கி போய் கிடந்து நல்லா பளபளன்னு போயிடுச்சு. வெறும் பவுடரை மட்டும் போட்டு இந்த மாதிரி நகையெல்லாம் உங்களுக்கு மங்கி போய் கிடந்துச்சுன்னா நீங்கள் பவுடருக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பளபளன்னு போயிடும். முக்கியமாக கல் நகை நீங்கள் வந்து பவுடருக்குள்ளே இல்லை விபூதிக்குள்ளே போட்டு வச்சாலே உங்களுக்கு நகை அப்படியே பளபளன்னு போயிடும். இப்போ 2 காப்பு நம்மளுக்கு ஓகே, எந்த ஒரு எண்ணெயும் இல்லை. அதை எடுத்து வச்சாச்சு. அந்த 2 காப்பை மறுபடியும் ஊற போட்டிருக்கிறேன். வேறு ஏதாவது செஞ்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம ஏதாவது செய்யணும். அது என்ன செய்கிறேன்னு தெரியலை. சரி பார்ப்போம். இல்லைன்னா வெறும் தண்ணிகளை கொதிக்க வச்சு வேண்டாம் நம்ம தொடச்சி பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நகையெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ நகை விலை விற்கிற விலையில் நம்ம வந்து நகைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ அடுத்த டிப்புல போகலாம். உங்கள் வீட்டில் கரப்பான்பூச்சி தொல்லைகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே கரப்பான்பூச்சிகள் இருக்கும். எவ்வளோ தான் சுத்தமாக இருந்தாலும் ஏதாவது வெளியில் இருந்து நம்மளுக்கு கரப்பான்பூச்சி வந்துடும். அதுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுக்கிறோங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு சாறு புழிஞ்சு வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு வேப்பலை வந்து எல்லார் வீட்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் வீட்டில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வேப்பலை எங்கேயும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோங்க. காய வச்சு தூள் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா மருந்து கடைகளில் நீங்கள் வேப்பலை தூள் வாங்கி வச்சுக்கிறோங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்க வேப்பலை காய வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படின்ட்டு. உங்கள் நாட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை, இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. இப்போ அந்த வெங்காயத்துலேயும் அந்த வேப்பலையிலையும் நல்லா தண்ணியை ஊற்றி ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதை கொதிச்சுன்னா அடுப்பு அடைச்சிருங்க. உங்களுக்கு கொதிக்க வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த வெங்காயத்தையும் வேப்பலையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா அதோட இதெல்லாம் இறங்கின பிறகு வடிகட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். கொதிக்கத்தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொதிக்க வைக்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற வச்சு நம்ம செய்யலாம். கொதிக்க வைக்கிறனால வேப்பிலை இடிக்கலை, வெங்காயத்தை மட்டும் இடித்து நான் வந்து ஒரு 2 கொதி பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம்.
இப்போ அடுப்பு அடைச்சிட்டு ஆறின பிறகு ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கிறேங்க, ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே, 2 பொருளை சேர்த்து நம்ம கரப்பாம்பூச்சி தொல்லை நீங்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். கரப்பாம்பூச்சி வந்து உங்களுக்கு கூண்டோடு அழிஞ்சே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு தெரியும், எந்த இடத்துலேருந்து வருதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த இடத்துல அதை வர விடாமல் முதல்ல தடுக்கணும், வெளியில் இருந்து வர விடாமல் தடுக்கணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து எந்த இடத்துல முட்டை இடுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட உங்களுக்கு நாள்பட அந்த இடத்த விட்டு அந்த கரப்பாம்பூச்சி போயிடும். இந்த வாடை அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கண்டிப்பாக போயிடும். நம்ம வந்து வினிகர் வந்து ஒரு கரண்டி ஊற்றுறேன். இதுக்கு நீங்கள் டெட்டால் ஊற்றலாம். டெட்டால் இல்லை அப்படின்னா வினிகரை ஊற்றிக்கிறேங்க. நம்ம வீட்டில் டெட்டால் இல்லை, அதனால் வினிகர் ஊற்றுறேன் ஒரு கரண்டி. ஓகே, அதோட சேர்த்து பவுடர், முகத்துக்கு போடுற பவுட்ரு போடுங்க, அது ஒரு கரண்டி போடுங்க. பவுட்ரு போடுங்க. இல்லை உங்களுக்கு பவுட்ரு போட விருப்பம் இல்லை அப்படின்னா துணிக்கு போடுற சோப் லைன் இருக்குல்ல, கம்ஃபோர்ட், அது போடுங்க. அதை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது நல்லா பவுட்ரு வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுனால வெங்காயத்தை வாசத்தை வந்து இது தடுக்க முடியல பவுட்ரு நம்மளுக்கு. ஆனால் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். முக்கியமாக நம்மளுக்கு கிச்சனில் நடி வரும், சில ட்ரோ நடி இருக்கும், அந்த மாதிரி உள்ள இடத்துல இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். போன டிப்பில் ஒன்று போட்டிருக்கிறேன் கரப்பாம்பூச்சி தொல்லைக்கு, அது நீங்கள் ரூம்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து வெங்காய வடையாக இருக்கும், அதை பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 ரூபா பேக்கெட்டு 2 ரூபா பேக்கெட்டை நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க. இல்லை பவுட்ரு போடுங்க. பவுட்ரு போட்டிங்கன்னா ஒரு கரண்டி போடணும். அதே மாதிரி சாப்லைன் போட்டிருந்தாலும் ஒரு கரண்டி போடணும். ஓகே, அப்புறம் ஸ்ப்ரே பட்டனில் போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்ப்ரே ரெடி பண்ணியாச்சு. ஜன்னல் ஓரம், கதவு ஓரம், மேசை அடிக்கலை, ட்ரோவுக்குள்ளே எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஈரம் இருக்கும், அதாவது சிங்குக்கு கீழே, நம்ம கிச்சனில் சிங்கு கீழே அந்த இடத்துல நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி வந்து நல்லாவே உற்பத்தி ஆவாங்க. வந்து இங்கே வந்து உட்காந்துக்குருவாங்க, வேறு அங்கேருந்து வரமாட்டாங்க. அங்கே வெளியிலேருந்து வந்து உட்காந்துக்குருவாங்க. அப்புறம் டஸ்ட்பினை சுற்றி இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த வாடைக்கு வந்து உங்களுக்கு கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டை விட்டு போயிடும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வீட்டில் இருக்கிற பொருள் தானே, வெங்காயம், வேப்பிலை, பவுட்ரு, இவ்வளோ தானே நம்ம போடுறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எந்தெந்த இடத்துல கரப்பாம்பூச்சி நடமாட்டணும்னு உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த வாடைக்கு உங்களுக்கு போயிடும். வாரத்தில் 3 நாளைக்கு செய்யுங்க. அப்புறம் வாரத்தில் 1 நாளைக்கு செய்யுங்க. உங்களுக்கு இந்த இடத்த விட்டு உங்களுக்கு ஓடியே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்பில் போகலாம். 3வது டிப்பு, நமக்கு சிக்கனை கழுவும் போது ஒரு தடவைக்காது அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் 3லேருந்து 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி பாருங்கள். உங்கள் சிக்கன் வந்து எப்போதும் விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா எந்த ஒரு வாடையுமே இல்லாமல், கவுச்சி வாடையுமே இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும். கழுவின தண்ணியில் நம்ம பல மாதிரியான டிப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் கோழிக்கு ஊற்றி பாருங்கள். ஓகே, சிக்கனை ஊற்றி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். ஊறின அப்புறம் நீங்கள் கழுவிட்டு மறுபடியும் ப்ளெயின் வாட்டரை கழுவி பாருங்கள். உங்கள் சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு வாடையும் இருக்காது. சிக்கனில் இருந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி போட்டிருக்க பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா? பை, see you.